2.5 மணி நேரம் சிவருமான் புகழ உள்ள கட்டிட நான் பேசி முடிக்க போறேன். இந்த அதுல இருந்து ஒரு அமைப்பாளர் ஒரு சிவானு ஸ்டேட் பேங்க் ஆபீஸ், அவர் ஒரு பையனை ஒரு ஆளை கொண்டு நிறுத்தினார் மேல பக்கத்துல. ஐயா, இவர் தான் நெருப்பிலே பூத்த மலர்கள். போன வருஷம் நெருப்பிலே பூத்த மலர்கள் பேசினேன். அந்த பேச்சை கேட்டுட்டு ஒரு சைக்கிள் கடை பால்ராஜ் ஒரு பேரன், சைக்கிள் கடை வச்சுக்கார் பால்ராஜ், எல்லாரும் அப்படிக்கணும் உண்டான். அந்த பேச்சை கேட்ட உடனே கம்ப்ளீட்டா மாறி மீசையெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு அவர் மீசையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே முழு சையமாகி ருத்ராட்ச மாலை போட்டு மேடையில் காட்ட இவர் தயா நெருப்பிலே கொடுத்த மலர். போன வருஷம் நீங்க பேசுனீங்களே, அதுக்கு அழகான ஒரு பொசிஷன். அதுல நைட் நல்ல இது நான் எனக்கு சொந்த பேச்சு ஷேக்லா இருக்குமா பிச்சை அது நமக்கு கிடைக்குது. நான் சாதாரண ஒரு போஸ்ட்மேன் தான். சபால பண்ணது உங்களுக்கு கொடுங்க, போஸ்ட்மேன் எழுதலாம் இல்ல கொண்டாந்து கொடுக்குறேன். அதுதான் நான் பார்க்க. அதனால 16ஆம் திருமலையில நம்பியாண்டா நம்பிகள் பாடுறதை கேட்கும் போது தன்னால உங்களுக்கு பொருள் நான் சொல்ல வேண்டிய அவசியம். அதுதான் 7 மணிக்கு நீங்க இப்பவே நம்ம பார்வதி மதங்கி நெறிவார் சடையாரை தீண்டி முப்போதும் நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பார். ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பார். அர்ச்சிப்பவர் நம்மையும் ஆண்டவர்க்கு இறையாய் முக்கண் எண்தோடும் தரித்து ஈரில் செல்வத்தோடும் உறைவார். சிவபெருமானுக்கு உறைவாய உலகினிலே நம பார்வதி மகனே. யாரெல்லாம் 30 திருமணி திருவாருடைய பாதமலரை வழங்குகிறார்களோ அவர் சிவபெருமான அருளால பெரிய செல்வர்கள் ஆவார்கள். இனி இந்த அருமையான சரிதத்தை திருத்தொண்டர் புராண சாரம் என்ற ஒரு அழகான நூல உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஒரே பாடல அதையும் கொஞ்சம் பார்க்க. செப்பலரும் தவமுடைய செம்மையாளர் சிறுகாலே மலர்வாவி திகழமூழ்கி பொதி பருவனால தடாகத்திலே ஆத்திரையோ அதிகாரம் முடியும் குளிச்சான். திகழமூழ்கி ஒப்பில் திருநீர் அணிந்து நியதியாற்றி பூஜை பண்ணி கோவாமே அஞ்சொழித்தும் உரைத்து கோயிலுக்கு போகும்போதே பஞ்சாயத்து சொல்லிட்டு எவங்கள ரைட்டு போடாம எவங்கள ஆபீசரை பயிட்டு வசம் மூல சந்த வசம் கோவாமே ஐந்தெழுத்தும் உரைத்து மேன்மை தப்பில் சிவாகம விதியால் இன்பால் அன்பாம் தன்மையினால் தன்மையாம் தகையார் என்றும் முப்பொழுதும் திருமேனி தீண்ட வல்லமும் முறைமையார் முறைமையார் பிறவிதோறும் திறமையாரே. நம்முடைய பிறவிதால் இருக்கக்கூடிய ஆற்றலுடையவர்கள் என்று இந்த அளவிலே முப்போதும் திருமேனி தீண்டுவார் சரிதான் பூர்த்தி ஆகிறது. அடுத்தபடியாக முழுநீர் பூசிய முனிவரை அடுத்த சிந்தனைகளை மேற்கொள்ளலாம். இது பெருமை. 3-4 சரித்திரம் பேசலாம்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு திட்டமெல்லாம் போட்டு கரண்ட் இல்லாதனால இப்ப இங்க 2 சரித்திரம், அங்க ஒரு 2 சரித்திரம். என்னன்னா சுப்பிரமணிய அவர்கள் சிறுத்துல நடத்தணும் ஐயடிகள் கால வரும் அந்த கேசட் அருமையா இங்க நடத்துற மத்தியில அருமையா. ஏன்னா நீங்களாம் உற்சாகம் கேட்கும் போது எனக்கு உற்சாகம் 2 பேரும் 3 பேர் உட்காந்து பேசுவாங்க. அதனால நீங்க நல்லா கேட்கறீங்க, அதனால எங்களுக்கும் உற்சாகம். அதான் சுப்பிரமணியம் அவர்கள் சிறுத்துல 3 நாள் 1 நாள் வச்சு நான் எவ்வளவு நடந்து பார்த்தேன், நான் கை மீறி. ஆக இன்று பார்த்தா அருமையான விருந்து மத்தியானம் எனக்கு தூக்கத்துக்குமா. சில பேர் என் தூக்கத்தை பங்கு வச்சுட்டாங்க. நீ எழுதி தூங்க போய் நாங்க பார்த்துங்க 2-3 பேரும் பிடிச்சு பிடிச்சு பார்க்காங்க. முடியல உமா இன்னும் சிறிவான பயம். அதுல தூங்கிட்டு என்ன பேர சொல்லிட்டு கூடாது, அது வர வர மாட்டாங்க.
அதனால அவ்வளவு சிரமத்தையும் பார்க்காம நீங்களா இந்த அருமையான சிந்தனை பங்கேற்று இந்த அரிய விஷயத்தையெல்லாம் கிடைத்திருக்க உபகாரம் நினைச்சு ஆனா நம்ம வாழ்க்கையில பெரியவர்கள் யாரும் அடையாளம் அல்ல சேக்கலார் பெருமானுக்கு நன்றி செலுத்துகிறது. அவர் திருவடி வணங்குகிற கொண்டுதான் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த அருமையான சிந்தனையை பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நம்முடைய அருமை சுப்பிரமணியமும் சுபாபமதியும் இந்த நல்ல சிவமணியை செய்து கொண்டிருக்கிறார். 3 வருஷம் அது ஆரம்பிச்சு 100 CD மரபீஸ் அப்படியே காணாமலே எப்படி நடந்தது எங்களுக்கு தெரியல. அந்த அளவிலே தொகையடியார் திருக்கூட்டத்தை தான் பேச வாய்ப்பு கிடைச்சது. ஆரம்பத்திலே தெரிஞ்சுதான் சுப்பிரமணியம் வரும்போது சிலுவத்தில் இறங்கி அங்க வச்சு இங்க வாங்க இங்க பேசுகிறாங்க. 100 CD 50 CD இங்க. அதனால அந்த அளவுல நீங்க எல்லாம் உற்சாகமா கேட்கறீங்க. நல்ல திருக்கூட்டம். எதையும் சாதிக்கணும்னா தேவாரத்தை பாடி சாதிக்கணும்னு செய்து காட்டினீங்க. அழகா திருக்கோளர் பதி முடிஞ்சவுடனே அந்த மாதிரி வாழ்க்கையில சோதமாக அந்த அருமையான அனுபவத்தை ரசிக்கக்கூடிய கூட்டம். அதுல எனக்கு என்னுடைய மருமகனும் என்னுடைய மகளும் பேரனும் உங்களுக்கு உண்மையாக இருந்தது சேர்ந்தது நாங்கள் செய்த புண்ணியம் என்று சொல்லிக்கொண்டு அந்த அளவிலே நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் முடியுமானால் 7 மணி அப்படிங்கிற காலான நடந்து கனகா வீட்டுக்கு வந்து அதனால எல்லாரும் நான் போய் சுவாமி தரிசனம் வைத்தியநாதன் சொல்லிக்கொண்டு மீண்டும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்யும். நம பார்வதி பதையே துயதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வே செய்யவே அடிகள் வாழ்க சேவருமையும் வாழ்க வெய்யசூர் மார்புகின்ற வேற்பனை வாழ்க பொயில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம். நம பார்வதி பதையே ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம். நம பார்வதி பதையே. கூட்டம் ஒரு குறையா இருக்கும் நினைச்சிட்டு என்னுடைய மச்சனை தாசில்தார் ராஜபாளையத்திலிருந்து அவங்க 4 பேர் மாமா நாங்க வரமா குறையில பரவாயில்ல அவங்க வர வந்திருக்காங்க. அடுத்த பசங்க இருப்பாங்க நினைக்கிறேன். நம்ம பார்வதி பதையே.